வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன். தூக்கி எறியப்படும் செல்வ பெருந்தகை மாநில தலைவராகின்றார் மாணிக்கம் தாக்கூர். உண்மைதானா அப்படின்னு கேட்குறீங்களா? பல தகவல்கள் கிடைச்சிருக்குது. எல்லாவற்றையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளுகின்றேன். மொத்தமா கேட்டுட்டு நீங்களே முடிவுக்கு வந்துருங்களேன். உங்க கருத்தை கமெண்ட்ஸா தாங்களேன். இப்போ மாணிக்கம் தாக்கூர் அவர்களை பற்றி நம்முடைய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு மீட்டிங்ல பேசினார். அப்படி பேசுகின்ற பொழுது கூட்டணி விஷயத்துல மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் மலை போல நிக்கிறாருங்க அப்படின்னு சொன்னார். எந்த பக்கமும் அசைந்து கொடுக்காம, அப்பா கூட்டணி ஆட்சியா கொடுத்துதான் ஆகணும், அதிக தொகுதியா கொடுத்துதான் ஆகணும். அனுதினமும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நாலு ஒரு வண்ணம் பொழுது ஒரு கருத்துக்களா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மாணிக்கம் தாக்கூர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் கூட்டணி ஆட்சி பத்தி பேசினார், இன்னைக்கும் பேசுறார். அதே மாதிரி அதிக தொகுதிகள் பேசினார், இன்னைக்கு வரைக்கும் அதே தான் பேசிட்டு இருக்கின்றார். அவருடைய கருத்துல எங்குமே மாற்றிக்கொள்ளவே இல்லைங்க. அது மட்டும் இல்ல, அகில இந்திய தலைமையானது நம்முடைய கனிமொழி இடத்துல பேசிட்டாங்க. இனிமே பாத்தீங்கன்னா யாருமே கூட்டணி ஆட்சி தொடர்பாகவோ அதிக தொகுதிகள் தொடர்பாகவோ யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்பொழுதும் கூட நம்முடைய மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தன்னுடைய கொள்கையில மாறாம அப்படியே நிற்கிறார். செல்வ பெருந்தகை அவர்களும் பேசுறாரு. ஆனால் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பேசுகின்ற வார்த்தையில காங்கிரசுடைய விசுவாசம் தெரியுது. ஆனா செல்வ பெருந்தகை அவர்கள் பேசுகின்ற வார்த்தையில முழுக்க முழுக்க திமுக விசுவாசம் தெரிகிறது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமையானது மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பேசுறத ரசிக்குதா இல்ல செல்வ பெருந்தகை அவர்கள் பேசுறத ரசிக்குதா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பேசுறதை தான் ரசிக்குது. இல்லை என்றால் மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்களை கூப்பிட்டு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் எதுக்குங்க திமுக அமைச்சர்கள் பேச பேச பதில் கவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள விரிசல் ஏற்படுத்த பாக்குறாருங்களா? திமுகவும் காங்கிரசும் இணக்கமா செயல்படுது. ரெண்டு பேருக்கு இடையில மனக்கசப்பை உருவாக்க பாக்குறாருங்களா? நம்ம மாணிக்கம் தாக்கூர் அவர்களை வாயை மூட சொல்லுங்க அப்படின்னு டெல்லியிலிருந்து ஆர்டர் வந்திருக்கும். அதனால மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ராகுல் காந்தியுடைய வார்த்தை. உண்மையான காங்கிரஸ் கட்சி தொண்டை எப்படி இருப்பானோ அப்படியே இருக்கின்றாரு மாணிக்கம் தாக்கூர். உண்மையா திமுக தொண்டன் எப்படி இருப்பாரோ அப்படி இருக்கிறாரு செல்வ பெருந்தகை. இன்னைக்கு நிலைமையில திமுக காங்கிரசுக்கு இடையில நல்ல உறவு கிடையாது. அதனால அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமையானது திமுக விசுவாசமா இருந்தா தலைவரா போடுவாங்களா இல்ல காங்கிரசுக்கு விசுவாசமா இருந்தா தலைவரா போடுவாங்களா? அப்ப செல்வ பெருந்தகை அவர்களை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக திமுக ஆதரவா அல்லவா பேசிட்டு இருக்கிறாரு. மாணிக்க தாக்கூர் அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரசுக்கு ஆதரவா அல்லவா பேசிட்டு இருக்காரு. அப்போ செல்வ பெருந்தகைக்கு பிறகு யார் தலைவர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது? மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தான் தலைவர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நம்ம முதலமைச்சரையே சொல்லி போட்டாரு என்னன்னு, கூட்டணி ஆட்சியா ஒத்து வராது, தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதே மாதிரி திமுகவுக்கும் ஏற்படுதில்ல, காங்கிரஸ் கட்சிக்கும் ஏற்படுதில்லை அப்படின்னு சொன்ன பிறகு கூட கூட்டணி ஆட்சியா இல்ல தனித்து ஆட்சியா தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க, அது என்ன முதல்வர் முடிவு பண்றது அப்படின்னு சொல்லிவிட்டு மாணிக்கம் தாக்கூர் அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரசுடைய நிலைப்பாடு இன்னைக்கு என்னவோ அந்த நிலைப்பாட்டை யாருக்கு எதிராக வேண்டுமானாலும் தெரிவிக்கின்றார். என்னடா கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற மனுஷனாக்குறாரு ஸ்டாலின், அது மட்டும் இல்லாம முதலமைச்சராக இருக்கின்றாரு, அவர் ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு, அந்த கருத்துக்கு எதிராக நம்ம பதில் கருத்து போடுறோமே என்ன ஆகுமோ என்றெல்லாம் அவருக்கு பயமே இல்லைங்க. முதலமைச்சருக்கு எதிராகவே கருத்து தெரிவிக்கிறாரு நம்ம மாணிக்கம் தாக்கூர். அதனால கூட்டணி விஷயத்துல மலை போல நிக்கிறாருங்க நம்முடைய மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். ஆனா செல்வ பெருந்தகை பொறுத்த வரைக்கும் மாணிக்கம் தாக்கூர் அவருக்கு ஆதரவா நிற்கின்றாரா இல்ல திமுக ஆதரவா நிற்கின்றாரா என்று பார்க்கின்ற பொழுது பொதுவெளியில் யாரும் பேசாதீங்கப்பா. ஏன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் உருவாக போகுது. ராகுல் காந்தியும் இரண்டாவது முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் பேசி முடித்துக் கொள்வார்கள். அவங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள்பா, அவங்களுக்கு தனிப்பட்ட நட்பு இருக்குதுப்பா, அதெல்லாம் உடைக்கிற மாதிரி பேசாதீங்கப்பா அப்படின்னு செல்வ பெருந்தகை அவர்கள் பாத்தீங்கன்னா எதிர்மறையா சொல்லிக்கிட்டு இருக்கின்றார். உண்மையாக காங்கிரஸ் கட்சிக்காரனா இருந்தா செல்வ பெருந்தகை அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி பேசியிருப்பாரு? என்னையா திமுக அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா குரல் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் காங்கிரசுக்கு எதிராக. ஆனா நாங்க யாரும் பேசவே கூடாதா? திமுக அமைச்சர்கள் பேசுகின்ற பொழுது எங்க கட்சியில் இருக்கிறவங்களும் பேசத்தான் செய்வாங்க. அதனால இரண்டு தரப்பும் கூட்டணி உறுதியாகின்ற வரைக்கும் அமைதி காக்கணும் அப்படின்னு என்னைக்காவது ஒரே ஒரு நாள் நம்முடைய ராஜகண்ணப்பன் அவர்கள் பேசுகின்றதும் விமர்சனம் வைப்பதற்கு எதிராகவும் நம்முடைய செல்வ பெருந்தகை அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றாரா? அவர்கிட்ட திமுக என்ற ராஜ விசுவாசம் இருக்கிறது.
மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பேசுறது என்னங்க தப்பு? ஏங்க ஆட்சி அதிகாரங்கள் காங்கிரஸுக்கு கிடைக்க கூடாதா? ஏங்க ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சியை எப்பொழுதுமே ஜனநாயக பூர்வமா வரவேற்கக்கூடியவருங்க. அவருக்கும் அந்த எண்ணம் இருக்குதுங்க. அதிக தொகுதிகள் காங்கிரஸ் நிக்க கூடாதுங்களா? திமுகவுக்கு எல்லா தொகுதியிலும் நாங்க வேலை பார்க்கிறோம் இல்லையா? எங்களுக்கு செல்வாக்குள்ள தொகுதியிலாவது நாங்க நிற்க கூடாதா? நம்முடைய மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் சொல்றதுல என்னங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாணிக்கம் தாக்கூர் அவர்களுக்கு ஆதரவா களத்துல நின்று இருந்தான்னு வச்சுங்களேன், இந்நேரம் திமுக குழுவை போட்டிருக்கும், காங்கிரஸை கூப்பிட்டு பேசி இருக்கும், தொகுதி உடன்பாடு முடிஞ்சு போயிருக்கும், காங்கிரஸ் மற்றும் திமுக இடையில உறவானது சுமூகமா மாறி இருக்கும். ஆனால் காங்கிரஸ்ல எவன் ஒன்னாலும் என்ன கருத்து ஒன்னாலும் தெரிவிக்கிட்டோம், ஆனால் கூட்டணி உடையாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் எஜமா அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகவே செல்வ பெருந்தகை பேசிட்டு இருப்பதனால நாம ஏன்டா அவசரப்பட்டு குழு அமைக்கணும், நம்மளை காப்பாத்துறதுக்கு செல்வ பெருந்தகை இருக்கிறாம்பா அப்படின்னு ஒரே தைரியத்தினால தான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் கூட்டணி ஆட்சியும் அதிக தொகுதியும் பேசுகின்ற போது செல்வ பெருந்தகை அவர்களை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கும் வலிக்க கூடாது, திமுகவுக்கும் வலிக்க கூடாது என்ற போர்வில திமுக விசுவாசத்தை மட்டுமே காட்டுகின்றார். ஒண்ணுமே இல்ல, லேட்டஸ்டா நம்முடைய ராஜ கண்ணப்பன் அவர்கள் என்ன பேசியிருக்கிற விஷயத்தை நீங்க பார்த்துட்டு வாங்கல. எதிர்கட்சியா வரப்போறது பிஜேபி தான். விலைக்கு வாங்கிடுவாங்க. அண்ணா திமுக அடுத்த ஒரு 2 பேர் இந்த மெர்ஸ் அந்த இந்த பகுதியில் ஜெயிக்க முடியாது. இங்கே அவ்வளவு அவுட்டு. இப்படி 150லேருந்து 160 தொகுதி உதயசூரியன் ஜெயிக்கும். நீங்கள் பாருங்கள், எழுதிக்கிறீங்க, இன்னைக்கு எழுதிக்கிறீங்க. 170 தொகுதியில் நிற்பான், 150லேருந்து 160 தொகுதியில் ஜெயிப்பான். உதயசூரியன் ஜெயிக்கும். உதயசூரியன்னா அது ஒரு மாதிரி, மற்றன்னா அது ஒரு மாதிரி சின்னம்னா. இதை கேட்கக்கூடிய எந்த ஒரு காங்கிரஸ் கட்சி தொண்டனா இருந்தாலும் பொறுத்து கொள்வானா? இதுக்கும் மாணிக்க தாக்கூர் அவர்கள் பாத்தீங்கன்னா எதிர்வினை ஆட்டி இருக்கின்றார். ஆனா அதை சொல்றதுக்கு முன்பாக நம்முடைய ராஜ கண்ணப்பன் அவர்கள் பேசுறது ரைட்டா தப்பா அப்படின்னு கொஞ்சம் அலச வேணுங்க. முதல் வார்த்தை என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, பாஜக தான் எதிர்கட்சியா வரப்போகுது அப்படின்னு சொல்றார். ஆமா, பாஜக தான் எதிர்கட்சியா வரப்போகுது, அதிமுக ஆளுங்கட்சியா வரப்போகுது. 3வது இடத்துக்கு தான் போக போகுது திமுக, அதுக்கு கீழே தான் போக போகுது காங்கிரஸ். அதனால தான் ஒரு அமைச்சர் வாயிலிருந்தே பாஜக தான் எதிர்கட்சி, ஆனா எம்எல்ஏக்களை வெள்ளை கொடுத்து வாங்கிடுவாங்களாம். அதாவது மேற்கு மண்டலத்தில் தான் அதிமுக கொஞ்சம் ஜெயிச்சா ஜெயிக்குமா, அதையும் பாஜக காசு கொடுத்து வாங்கிட்டு எதிர்கட்சி வரிசையில் உட்காருவாங்களாம். என்ன மாதிரியான கற்பனை பாருங்க. 2வது 170 தொகுதியில போட்டியிடுமா திமுக, அதுல 150 வெற்றி பெறுமா. நம்முடைய திமுக வரலாற்றுல எம்ஜிஆர் இல்லாத பொழுது என்னைக்காவது 150 திமுக வெற்றி பெற்றிருக்குதா? எதற்காவது வரலாறு இருக்குதா? இல்ல புள்ளி விவரங்களுடன் நம்முடைய ராஜகண்ணப்பன் பேசுறாரா? ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு எவ்வளவு புள்ளி விவரங்கள் தெரியணும். ஏன்னா ஒரு கட்சியில் இருந்தா பரவாயில்ல, அவர் பல கட்சி போயிட்டு எல்லாம் வந்திருக்கிறாரு. சொந்த கட்சியும் தொடங்கினாரு, அதிமுக அதிக நாள் இருந்தாரு, திமுக இப்பதான் போயிருக்கின்றாரு. அதனால தன்னுடைய விசுவாசத்தை காட்டுறதுக்காக திமுக சின்னம் என்பது வேற, ஆனா மற்ற சின்னங்கள் என்பதெல்லாம் வேற வேற. அப்போ திமுக உதயசூரியன் சின்னம் இருக்குது, அதுதான் பாத்தீங்கன்னா வெற்றியை தேடி தருகின்ற சின்னமா அப்படின்னு நீங்க தேடி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். காங்கிரஸ் அதனுடைய கை சின்னம் இருக்குல்ல, அது அதிகமா தோல்வி அடைஞ்சிருக்குதா அல்லது திமுக அதிகமா தோல்வி அடைஞ்சிருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது திமுகவுடைய உதயசூரிய சின்னம் தான் அதிகமா தோல்வி அடைஞ்சிருக்கும். இப்படி ஒரு கட்சிக்கு அதிகப்படியான தோல்வியை தந்திருக்கக்கூடிய உதயசூரியன் சின்னத்தை போய் தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கட்சியில சேர்த்து கொண்ட திமுகவுக்கும் நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கும் விசுவாசம். ஏன்னா திமுகவில் பரம்பரையா இருக்கான் பாரு, அவனுக்கெல்லாம் திமுகவில் மதிப்பே இருக்காது. அதனாலதான் ராஜகண்ணப்பன் கூட பாருங்களேன், நம்ம முதலமைச்சர் குரலாக பேசிக்கிட்டே இருப்பார். அதுலயும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மாணிக்கம் தாக்கூர் அவருடைய கருத்துப்படி, ஏன்பா 173ல 2021ல நின்னீங்க, ஆனா 133ல தான் நீங்க ஜெயிச்சீங்க, 40 தொகுதி தோத்து போட்டீங்க. நீங்க தோத்த இல்லைங்களா, அந்த தொகுதி எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க வெற்றி பெறுறோமோ தோக்குறோமோ நாங்க பாத்துக்கிறோம். ஏன் அப்படி சொன்னான்னு வச்சுங்களேன், நீங்க எவ்வளவு நின்னாலும் பரவாயில்ல, குறைந்தபட்சம் ஒரு 40-50 தொகுதி தோத்து தான் போறீங்க. நீங்க நின்று 50 தொகுதியை தோத்துறீங்க, ஆனா அந்த 50 தொகுதி என்கிட்ட கொடுத்து நாங்க தோத்தாதான் என்ன கிடைக்குது? எப்படியா இருந்தாலும் தோக்க தானே போறீங்க. நீங்க நின்னாலும் தோக்க தான் போறீங்க, அந்த தொகுதி என்கிட்ட கொடுத்தாலும் நாங்களும் தோக்க தான் போறோம். அதனால என்னவோ நீங்க எங்களுக்கு கொடுக்கின்ற தொகுதி எடுத்துட்டு நின்னீங்கன்னு வச்சுங்களேன், ஜெயிச்சிடுற மாதிரியும், அந்த தொகுதி என்கிட்ட கொடுத்தா நாங்க தோத்துற மாதிரியும் பேசுறேன் அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ட்வீட் போட்டுக்கின்றார். 173 நின்று நீங்க 133 தான் வெற்றி பெற்றிருக்கீங்க, 40 தோத்துட்டீங்க, அந்த 40 என்கிட்ட கொடுங்க.
அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அது மட்டும் கிடையாதுங்க, ஆட்சியில பங்கு கேட்பது எங்களுடைய உரிமை, அதிகார பகிர்வு அவசியம் அப்படின்னு கருத்து போட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு மீண்டும் வந்து நம்முடைய ராஜகண்ணப்பனுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறாரு நம்முடைய மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். எந்த பக்கம் கேட்டு போட்டாலும் சரி அந்த பக்கமா தப்பி வந்து திமுக தலையிலே நங்கு நங்கு வைக்கிறாரு நம்முடைய மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். திமுகவால எந்த பக்கமும் தப்பிக்கவே முடியல, 4 பக்கமும் சுத்தி சுத்தி அடிக்கிறாரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். ஆனா இதுவரைக்கும் திமுக காரங்க பொறுத்த வரைக்கும் மாணிக்கம் தாக்கூர் அவர்களுக்கு பதில் சொன்னதே கிடையாது. ஆனால் நாளுக்கு நாள் ராஜகண்ணப்பனை பொறுத்த வரைக்கும் நியாயத்தை பேசுற மாதிரி தெரியும் திமுக காரனுக்கு. ஆனா மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பேசுறது சங்கி போல தெரியும், RSS காரன் போல தெரியும். ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியை உடைப்பதற்கு RSS காரங்க வந்து பாத்தீங்கன்னா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய கைகூலியா இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தான் இப்ப திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியை உடைக்க போறாரு அப்படின்னு திமுக உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் நம்ம மாணிக்கம் தாக்கூர் அவர்களுக்கு எதிராக வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய உரிமைங்க, அவர் சொல்றாரு ஆட்சியில பங்கு கேட்பது எங்களுடைய உரிமை. உங்களுக்கு வேலை பார்க்கறோமா இல்லையா, தொகுதி தொகுதியா போய் அப்படி வேலை பார்த்துட்டு நாங்க வெளியே நிக்கோ எங்களுக்கான கூலி கொடுக்கணுமா இல்லையா, எங்க பங்குக்கு நாங்க வேலை செஞ்சா போதுமா, உங்களுக்கும் சேர்த்து அல்லவா செய்யறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்சியில பங்கு கேட்பது எங்களுடைய உரிமை, அதிகார பகிர்வு ரொம்பவே அவசியம் என்ற காலகட்டத்தில் அப்படின்னு பதிவு போட்டிருக்கிறாரு. சோ திமுக பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா அதை நீங்களே கேட்டுவாங்க. நாளையிலிருந்து யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா இந்த 5000 ரூபா கொடுத்த பிறகு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்றது எல்லா அரசியல்வாதிக்கும் தெரியும். அதனால யாருக்கும் கேட்க முடியும். அதாவது காங்கிரஸ்ல ராகுல் காந்தி கேட்டால் பதில் சொல்லணும், செல்வ பெருந்தகை கேட்டால் பதில் சொல்லணும், கார்கி கேட்டால் பதில் சொல்லணும். எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் பதில் சொல்லணும். இவங்க 3 பேர் தான் அத்தாரிட்டியா. ஒன்று ஆல் இண்டியா காங்கிரஸ் பிரசிடன்ட் கார்கி, காங்கிரஸ் லீடர் ராகுல், தமிழ்நாட்டுடைய தலைவர் செல்வ பெருந்தகை. இந்த 3 பேர் கேட்டாங்கன்னா அது பதில். நம்முடைய RS பாரதி அவர்கள் சொல்றாரு நாளைக்குல இருந்து பேச மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் பேச மாட்டாங்கன்னா நம்மளே வீடியோவில் சொல்லியிருந்தோம். 5000 ரூபாய் மகளிர் கொடுத்தாச்சு, திமுக தான் வெற்றி பெற போகுதுன்ற ஒரு கருத்தியல் உழவுது. ஸோ அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சிக்காரனை பொறுத்த வரைக்கும் எதுக்கிட்ட அதிக தொகுதி கேட்கணும், திமுக கூட்டணியில் இருந்தா 1 தொகுதியோ 2 தொகுதியோ எது வாங்கினாலும் சரி வெற்றி பெற போறோம் கன்ஃபார்மா. அதிக தொகுதிகள் வாங்கி நின்று தோத்து என்ன பிரயோஜனம், அதனால கொடுக்குற தொகுதியை வாங்கிக்கலாம்னு சொல்றதுக்காக நாளைக்குல இருந்து யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா 5000 ரூபாய் மகளிருக்கு போயாச்சு. சோ ஒட்டுமொத்த ஆதரவும் திமுக வந்துடுச்சு, காங்கிரஸ் கட்சிக்காரங்க எப்படி துணிச்சலா பேச போறான், இனிமே பேச மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது, முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆடா எதை கேட்பதா இருந்தாலும் சரி மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்து கேட்கட்டுங்க, ராகுல் காந்தி அவர்கள் கேட்கட்டுங்க, இங்க இருக்கின்ற செல்வப்பெருந்தை அவர்கள் வந்து பேசட்டுங்க, நாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்றோம். எல்லாரும் கேட்டா எல்லாருக்கும் எங்களால் பதில் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு நம்முடைய RS பாரதி அவர்கள் வந்து சொல்றார். சோ மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பேசுறது தப்புன்னு சொல்லிட்டோம் திமுக காரங்க, இல்ல காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தப்பு பேசுறது கூட்டணிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்துறாரு அப்படின்னு சொல்லுங்க. ஆனா மாணிக்கம் தாக்கூர் அவர்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் திமுக விமர்சனம் பண்ணல, திமுக தலைவர்களை விமர்சனம் பண்ணல, ரெண்டாவது திமுக கொள்கை நிலைப்பாட்டிலையும் விமர்சனம் பண்ணல. ஆனா மாணிக்கம் தாக்கூர் அவர்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அவங்களுக்கு இருக்கின்ற உரிமையை பொதுத்தளத்துல வைக்கிறார். கேட்பதற்கு கூட உரிமை இல்லை. நம்ம செல்வ பெருந்தை அவர்கள் தான் சொன்னாரு, சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்காரங்கிட்ட இருந்து பேச்சுரிமையை நாம பெறுவதற்காகத்தான். அவன் பேசவே கூடாதுன்னா நம்ம சுதந்திரம் வாங்கி பேச்சுரிமை கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த நாட்டில் பேசவே கூடாது என்று பாஜக சொல்லுதே அப்படின்னு சொன்னார். இப்ப மாணிக்கம் தாக்கூர் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக எதிராக அவங்களுடைய கோரிக்கை வைக்கிறார். அது என்ன தப்பா? இப்போ திமுகவுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது, செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லிட்டு என்னைக்காவது மாணிக்கம் தாக்கூர் பேசியிருக்கின்றாரா? ஸோ திமுகவுடைய உட்கட்சி விஷயங்களை பற்றி தலையிடுவதே கிடையாது. மக்களுடைய மனநிலைகளை பற்றி பேசுறாரு, மக்களுடைய எதிர்பார்ப்பை பற்றி பேசுறாரு, காங்கிரஸ் கட்சி தவற விட்ட வாய்ப்புகளை பற்றி பேசுறாரு, இனி எந்த வாய்ப்பும் தவற விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ முழுக்க முழுக்க ஒரு காலகட்டத்தில் திமுக எதிராக ஜோதிமணி அவர்கள் இந்த மாதிரி போராட்டங்கள் செய்து கொண்டிருந்தார். ஆனால் ஜோதிமணி போராட்டத்துக்கும் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் போராட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஜோதிமணியை தன்னை முன்னிறுத்தி தனக்கு கரூர்ல மதிப்பு மரியாதை கிடையாது என்று சொல்லிட்டு தன்னை முன்னிறுத்தி போராடினாங்க. ஆனா மாணிக்கம் தாக்கூர் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியை மையப்படுத்தி கூட்டணியை மையப்படுத்தி ஆட்சியில பங்கு கேட்டு
அவரு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார். தன்னுடைய கருத்தை யாருக்கு எதிராகவும் வலிமையா வைக்கிறாரு. இப்படி காங்கிரஸ் விசுவாசமா இருக்கக்கூடிய நம்முடைய மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தலைவராக வரமாட்டாரா? சோ செல்வ பெருந்தைக்கு அடுத்தது மாணிக்கம் தாக்கூர் தலைவராக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை யாரும் தவற விட மாட்டாங்க. இன்னைக்கு மீடியாக்கள்ல அதிகமா பேசப்படுறோம். சோ தொடர்ந்து காங்கிரஸ் பக்கமே நம்முடைய நியாயத்தை பேசுகின்ற போது செல்வ பெருந்தை அவர்கள் அகற்றப்பட்டு நாம் தலைவராக்கப்படலாம் அப்படி நம்பிக்கையில கூட தொடர்ச்சியா களத்தில் நின்று போராடலாம். சோ மொத்தத்துல எப்படியா இருந்தாலும் சரி, மாணிக்கம் தாக்கூர் தமிழகத்துடைய முகமாக காங்கிரஸ்ல அறியப்பட்டவராக மாறி நிற்கின்றார். அடுத்த தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருப்பதாக நான் யூகிக்கிறேன். உங்க கருத்தையும் சொல்லுங்க. நன்றி.